பார்த்து கலங்கி போன கேரளவாசி செய்த அற்புத செயல். குழாயில் தண்ணீர் வருவதை கண்டு சிட்டுக்குருவிகள் போல் ஓடிச் சென்று தாகம் தீர்த்த தருணம். ஏழையின் சிரிப்பில் தெரிந்த இறைவன். மண்ணிலே ஈரமுண்டு. கண்டம் விட்டு கண்டம் கடந்து வறட்சியான பகுதியில் பள்ளி சிறுவர்களுக்கு நீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க அந்த சிறுவர்கள் தாகம் தீர்க்க ஓடிய காணொளி கண் கலங்க வைக்கிறது. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு. ஒரு யூடியூபர் நினைத்தால் உலகில் எந்த மூலையிலும் அன்பை பகிர முடியும் என நிரூபித்த காணொளி. 2019ஆம் ஆண்டு முதல் தனது ராயல் என்ஃபீல்டு பைக்கில் காஷ்மீர் மற்றும் பல இடங்களுக்கும் பேருந்து லாரிகளிலும் பல வேடங்களில் அவர் பயணம் செய்து அது குறித்த காணொளிகளை வெளியிட்டு வந்த நிலையில் ஆப்பிரிக்க தேசத்திற்கு அவர் சென்ற நொடி அங்கே பார்த்த வறட்சியும் வறுமையும் அவரது உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்குள்ள டான்சானியாவில் மக்கள் தோளில் மஞ்சள் ட்ரம்முடன் நீண்ட தூரம் நடந்து சென்று தண்ணீர் தேவைக்காக அலைந்து திரிவதை பார்த்த அவர் அவர்களுக்கு உதவ நினைத்தார். அந்த தேசத்தில் குறைந்தது 10 கிணறுகளையாவது தோண்டி மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வேன் என சபதம் எடுத்தார். டான்சானியா, ஜாம்பியா மற்றும் மொசாம்பிக் ஆகிய 4 பகுதிகளில் அவர் பயணங்களை மேற்கொண்டு அழுக்கு நீரை சேகரிப்பதற்கு மக்கள் ஒரு பள்ளத்தாக்கில் வரிசையில் நிற்பதை கண்டு கண் கலங்கி போய் உள்ளூர்வாசிகள் உதவியோடு அங்கே ஒரு கிணற்றை கட்டி கொடுத்தார். அதன் பிறகு டான்சானியாவில் மகாசி மாஃபியா கிராமத்தில் ஒரு அரசு பள்ளியில் மாணாக்கர்கள் பல கிலோமீட்டர் தாண்டி தண்ணீரை கொண்டு வந்து அவர்கள் கல்வி கற்பதை பார்த்து கலங்கி போன அவர் அங்கே அவர்களுக்கு கிணறு தோண்டி கொடுக்க முடிவு செய்தார். அவரது விசா முடிய போகும் தருணம். உள்ளூர்வாசிகள் உதவியோடு வேக வேகமாக பணி 25 நாட்களுக்குள் முடிவுற்றது. குழாய் அமைக்கப்பட்டது. முதல் முறையாக குழாய் வழியாக தண்ணீர் வருவதை கண்ட சிறுவர்கள் ஓடிச் சென்று அதனை பருகிய காட்சி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண முடிவதாயிருந்தது. சமூக சேவகர் தில்ஷாத்தை கட்டி பிடித்த அந்த சிறுவர்கள் நன்றி கூறினர். அந்த தேசத்தில் அவர் கிணறு கட்டி அமைத்து கொடுத்தது குறித்து அரசு அதிகாரிகளிடமும் அவர் பதிலளிக்க வேண்டியிருந்ததாம். அந்த பள்ளி நிர்வாகத்தினர் அவர் எங்களுக்காக உதவினார் என்று பேசி அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து அந்த தேசத்தில் தன்னால் இயன்றவரை தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வேன் அவர் செயல்பட்டு வரும் நிலையில் அவருக்கு ஏராளமானோர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகிறார்கள்.